இந்த செல்ஃபோன் இருக்கு இல்லைங்களா, இந்த செல்ஃபோனால மகிழ்ச்சியா, மன உளைச்சலா அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்தலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமா மாறிடுச்சு வந்து செல்ஃபோன், மொபைல் ஃபோன். அது வந்து மகிழ்ச்சியா அல்லது மன உளைச்சலா 2ம் புரியாத ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் வந்து. ஏன்னா, அத எங்கேயாவது வச்சுட்டோம்னா மகிழ்ச்சி இல்லாம போயிடுது. கையில எடுத்தோம்னா மன உளைச்சல் ஆயிடுது. ரொம்ப நீட்டா சொல்லிக்கிட்டு நானே கூட ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், இங்கேருந்து ஊருக்கு கிளம்பி பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். போயிட்டு வண்டி அப்படியே ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி சுங்குவாசத்திரம் கிட்ட போகும்பொழுது பார்த்தீங்கன்னா என் மொபைல் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன். உண்மையிலே பெரிய பதட்டமாகி போச்சு வந்து. அது ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய எந்த ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருந்த ஒன்று காணாமல் போச்சு. இல்லை வீட்டில் தான் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பதட்டம் வந்து ஒரு கட்டத்தில் ஓவராகி போய் இறங்கி எதிர்ப்புறத்தில் வந்த பஸ்ஸில் ஏறி திரும்பவும் வீட்டுக்கு வந்து அந்த ஊருக்கு போகிற பயணத்தையே நான் விட்டுட்டேன். நான் இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி அப்படி வந்து செல்ஃபோனில் தேவையற்ற கால்கள், அப்புறம் வந்து சில மெசேஜு, இதெல்லாம் ஒரு கட்டத்தில் ஏன் வேற வச்சுருக்கணும், தூக்கி போட்டுடலான்னு பார்த்தா இல்லைங்க. இது வந்து கர்ணனுக்கு எப்படி கவசல் கூண்டலுமோ அதுமாரி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மொபைல் ஃபோன் கண்டிப்பாக அவசியம்ன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு வந்து. அது ஆண்ட்ராய்டு ஃபோன். இதெல்லாம் ஏன் ரொம்ப இதாக சொல்கிறேன்னா, நேற்று விவி வாகிசன் அப்படின்ற ஒரு சென்னையை சேர்ந்த என்ஜினியரிங் மாணவர், அவர் என்னன்னா கடந்த ஒரு 3-4 வாரமாக வந்து என்னுடைய மொபைல் ஃபோனால் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறேன். இந்த மன உளைச்சலுக்கு காரணம் அமரன் படம் தான் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே நான் கூட பேசியிருந்தேன். அமரன் படத்தில் சாய் பல்லவி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு துண்டு சீட்டை தூக்கி போடுவாங்க. அவங்க ஃபோன் நம்பரை, அந்த ஃபோன் நம்பரை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுவார், அதுலேருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுப்பாரு. அங்கே தான் அவங்க லவ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபோன் நம்பர் பெரும்பாலும் என்னென்னா படங்களில் யூஸ் பண்ணும்பொழுது வந்து ஒரு 9 நம்பர் தான் கொடுப்பாங்க வந்து. இல்லைன்னா டம்மியான ஒரு நம்பர் வந்து யாராவது பயன்படுத்தி இல்லாமல் போன ஒரு நம்பரை கொடுப்பாங்க. இல்லைனா ஒரு லேண்ட்லைன் நம்பர் மாதிரி ஏதோ ஒன்று, அந்த ஃபோன் வந்து பயன்பாட்டிற்கு இல்லாத ஃபோனாக அந்த நம்பரை எழுதுவாங்க. இதில் நிஜமாக அந்த விவி வாகிசன் அப்படின்றவருடைய ஃபோன் நம்பர் டிஃபால்ட்டாக வந்து அதில் வந்துடுச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து அதுதான் சாய் பல்லவியுடைய நம்பர்னு நினச்சிக்கிட்டு அவரை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கட்டத்தில் என்னால் தாங்கவே முடியலைங்க, நான் படிக்கிறதா அல்லது ஃபோன் அட்டன் பண்ணுறதான்னு தெரியல, சாய் பல்லவி இருக்காங்களா, எப்படி இருக்கீங்க மேடம், இதில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஒரு பக்கம் குவிச்சிக்கிட்டே இருக்குது, நான் டெலிட் பண்ண அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது, என்னால் தாங்கவே முடியல. இது சம்மந்தமாக நான் வந்து பட தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டையும் பேசினேன், அந்த டைரக்டர்கிட்டையும் பேசினேன், ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. நான் வந்து ஒரு படிக்கிற மாணவன், என்னால் வந்து இந்த செல்ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் தான் பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் எல்லாத்தையும் இதில் தான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் நான் வந்து மாற்றவும் முடியாது. ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு இந்த நம்பரை கொடுத்துட்டு மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் என் நம்பரை இப்படி எடுத்து போட்டது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பெரிய நஷ்டஈடு தொகை 1,10,00,000 ரூபாய் நஷ்டஈடு கேட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இந்த விஷயத்துக்கு பின்னாடி வரும். இது ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்து நேற்று இயக்குனர் வசந்தபாலன் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். என்னென்னா, அவருடைய நண்பரும் இயக்குனருமான லிங்குசாமி சண்டைக்கோழி படம், விஷால் நடித்த சண்டைக்கோழி படத்தை எடுத்துகிட்டு இந்த ப்ரீவியூ ஷோ போட்டு காமிச்சிருக்காரு. அவங்களுடைய நண்பர்கள் டைரக்டர்லாம் போட்டு காமிச்சோடனே இவர் வசந்தபாலன்லாம் உட்காந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்தோடனே சண்டைக்கோழி படம் தெரியும், பிரமாதமாக இருந்ததுன்னு. சரி என்ன நண்பா எப்படி இருக்குன்னு லிங்குசாமி கேட்டிருக்காரு. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தபாலன் கிளம்பியிருக்காரு. உண்மையே ஒரு கமர்ஷியலாக ஒரு பிரமாதமான படத்தை லிங்குசாமி எடுத்துட்டாருன்னா அவர் போகிற வழியில் அதை அப்படி திங்க் பண்ணிட்டு போயிட்டு இதை நம்ம வந்து ஃபோனில் வாழ்த்தா சொல்கிறத விட ஒரு மெசேஜே அடித்து போடுவோன்ட்டு ஒரு மெசேஜாக வந்து ஒரு விமர்சனம், குட்டியான ஒரு விமர்சனமாக அந்த படத்தை பற்றி சூப்பராக அடித்து அவர் லிங்குசாமிக்கு அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிச்சு இது முடிஞ்சு போயிடுச்சு. வசந்தபாலன் வெயில் படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. அது வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில், மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் எப்படி இருக்கும் கூட்டம் தெரியும். அப்புறம் சொல்கிறார் ஜேன்னு ஒரு கூட்டம், பர்மிஷன் வாங்கினாரா வாங்கலையான்னு தெரியல. கேமரா ஒரு 3 கேமரா வந்து ஒலிக்கி வச்சுட்டு இவங்க வந்து அந்த வாக்கி டாக்கிலாம் கொடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட பரத்தும் பாவனாவும் நடந்து வரா மாதிரியான ஒரு காட்சி அது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எடுக்க போகும்பொழுது இவருக்கு என்ன ஆகிடுது, இந்த காலையிலே ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. ஸ்பாட்டுக்கு போனதுலேருந்து இவருடைய செல்ஃபோன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. எல்லாம் அன்னோன் நம்பர் எடுத்து பார்க்குறாரு, இது பண்ணுறாரு, அப்புறமா அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு ஷூட்டிங்னா பொதுவாகவே வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஷூட்டிங்னா என்ன பரபரப்பு இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதுவும் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில், அந்த மாசி வீதி, அந்த மாசி வீதியெலாம் எப்படி ஒரு பரபரப்பு, காலையிலே பரபரப்பு இருக்கும். இவங்க வேறு அதை வந்து கேமராவெலாம் மறைச்சி வச்சுட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு பொழுது எங்கேயாவது ஒரு இடத்தில் இது ஷூட்டிங்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஒட்டுமொத்த மதுரையும் ஒன்று கூடிடும் அப்படின்றதுக்காக இவருக்கு அந்த பதட்டம். ஆனால் தொடர்ந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடறாரு.
வச்சுட்டு இவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் ஆஃப் பண்ணி வச்சுட்டா ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வேறு யார்கிட்ட இருந்து ஏதோ தகவல் வரும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல லொக்கேஷன் பார்க்கறதுக்காக சொல்லியிருக்கலாம், அந்த லொக்கேஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணலாம். அப்படிதுக்காக மறுபடியும் ஆன் பண்ணுறாரு. அடின்னா இவருக்கு அந்த மூடே அப்செட் ஆகிடும். என்ன யாருன்ட்டு ஒரு லஞ்ச் டைமில் எடுத்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்தா எல்லா அன்னோன் நம்பரு. சரி, இதுக்கெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்க முடியாது, நைட்டு போய் ரூமில் போய் நம்ம பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் அந்த ஃபோன் ஆனில் வச்சுட்டு மறுபடியும் ஃபோனு கிட்டத்தட்ட ஒரு 1000 காலுக்கு மேலே அடிக்கிறாங்க. அடின்னு அடித்து ஒரு கட்டத்தில் ஏறக்குறைய மன உளைச்சலோட தான் அந்த காட்சியை நான் எடுத்து முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு உட்காந்து அந்த ஃபோனை ஆன் பண்ணுறதுக்குள்ளே வந்துடுச்சு ஃபோனு. சரி, என்ன எடுத்து பேசுனா, சார் நீங்கள் விஷாலா லிங்குசாமியா அப்படின்னு கேளுங்க. யாருங்க நீங்கள்? என்ன இல்லை சார், நீங்கள் விஷாலா லிங்குசாமியா? வந்த கால் பூரா என்னன்னா, நீங்கள் விஷாலா லிங்குசாமியா இதே கேள்வி கேட்டவுடனே சரி புரிஞ்சு போச்சு, ரைட்டு, இது சண்டை கோழி விவகாரம், ஏதோ ஒன்று நமக்கு இங்கே டைவெர்ட் ஆகி இங்கே வந்துடுச்சுட்டு லிங்குசாமிக்கு ஃபோன் அடித்து கேட்கறதுக்கு முன்னாடி அவருடைய உதவி இயக்குனர், வசந்தபாலன் உதவி இயக்குனர் பரபரப்பாக ஓடி வந்து, சார் பாருங்க அப்படின்ட்டு ஒரு தினத்தந்தி பேப்பர் அப்படி முன்னாடி நீட்டிருக்காரு. அதில் சண்டை கோழி விளம்பரத்தில் இவர் வசந்தபாலன் அவருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பாராட்டி அமைச்சாருங்களே, குட்டியாக ஒரு விமர்சனம், அதை எடுத்து போட்டு கீழே ஃபோன் நம்பரை போட்டு விட்டார். போட்டு விட்டோன்னே என்ன தெரியும் அதுவும் தினத்தந்தி பேப்பரில் வந்ததுன்னா என்ன ஆகும், அந்த கால் தான் அடின்னு அடிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அவர் லிங்குசாமிக்கே ஃபோன் பண்ணி, என்னங்க அது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நண்பர் தான், என்ன நண்பா அப்படின்னு கேட்டப்போ, இது ஒரு விளம்பர உத்தி அப்படின்னுக்கிறாரு. இவர் மனசுக்குள்ள பெரிய வெங்காய உத்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் அந்த ஃபோனையே மாற்றிட்டாரு நம்பரை. ஏன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அடுத்த நாளும் வந்துகிட்டு இருக்கான். அது அடுத்த நாளுங்க இது ஆயுசு முழுக்க அந்த ஃபோன் வருன்றதுக்காக அந்த நம்பரை நம்ம மாற்றிட்டு புது நம்பர் போட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பதிவிட்டிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு மக்கள் நம்புறாங்க, பொதுவான மக்களை தாண்டி முக்கியமானவர்கள் நம்புகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் பாண்டிச்சேரி ஆளுநராக கிரண்பேடி இருந்தாங்க. ஏறக்குறைய அப்போதைய முதல்வராக, பாண்டிச்சேரி முதல்வராக இருந்த நாராயணசாமிக்கு பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்தாங்க. 2 பேருக்கும் பெரிய டக்காஃபுல்லாக நடந்தது. இந்த ஆளுநரை மாற்றுங்க அப்படின்ற அளவுக்கு அவர் கொந்தளிச்சு போய் ஒரு கட்டத்தில் ஜனாதிபதியை ஆளுநரை மாற்றிட்டு அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவும் இதையும் சேர்த்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தது. இப்போ கிரண்பேடி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை புதுச்சேரிக்குள்ளே போய் இது சரியில்லை, அது சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு விஜயசாந்தி ஐபிஎஸ் ரேஞ்சுக்கு அமக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் தளத்தில் ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை போட்டு பயங்கர ஷாக்கிங், இது வேர்ல்டில் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை போட்ட உடனே அது நிறைய ரீட்வீட் ஆகினோடனே டக்குன்னு சில பேருக்கு பார்த்தோன்னா பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னன்னா, ஆளுநர் போட்ட அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒரு படத்தினுடைய கிளிப்பிங்ஸ். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அது நிஜத்தில் நடந்த சம்பவம், இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு பாருங்க, இது மாதிரி நடந்தது வேர்ல்டில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம்னு இவங்க போட்டதை அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை மேடம், இது 5 தலை சுறா அட்டாக் அப்படின்ற ஒரு ஆங்கில படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர்லேருந்து ஒரு பகுதியை கட் பண்ணி யாரோ போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில். இதை நீங்கள் நம்பி இது உண்மைன்னு போட்டிங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஹெலிகாப்டர் கடலுக்கு மேலே பறக்கும், ஒரு 5 தலை சுறா என்ன பண்ணும், அந்த ஹெலிகாப்டர் அப்படியே லபக்குன்னு முழுங்கிடும். அந்த கடற்கரை ஓரம் இருந்தவங்க அத்தனை பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. இது ஒரு திரைப்படம். ஆனால் கிரண்பேடி நம்பினது என்னன்னா, இது நிஜமாக எங்கேயோ வேர்ல்டு, அமெரிக்காவிலையோ பிரேசில்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல கடற்கரையில் ஓரத்தில் இல்லை ஒரு நகரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு நம்புகிற அளவுக்கு ஒரு திரைப்படம் எப்படி போய் ஒரு விஷயத்தை கொண்டு போய் விடுது. நீங்கள் சாதாரண ஆளை தாண்டி ஒரு ஒரு படித்தவர்கள், ஒரு பதவியில் உள்ளவர்கள் கூட நம்புகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதன் பிறகு அதை அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. சரி, ரைட்டு, திரைப்படம் தானே, திரைப்படத்தை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் போடும்பொழுது அதை வரைக்கும் கட் பண்ணி போட்டிருந்தாங்களே, இந்த படத்துலேருந்து எடுத்து போட்டேன்னு போட்டிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க விளக்கத்தை சொல்லிட்டாங்க. இது சொல்ல வந்தது காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு திரைப்படம் பெரிய அளவில் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்குது. அதாவது எம்ஜிஆர் குலேபாவாலி படத்தில் நடித்தபோது தன்னுடைய காதலிக்காக ஒரு அபூர்வ மலரை கொண்டு வர்றார். அந்த காதலியோட உயிர் படைக்கணும்னா அந்த அபூர்வ மலரை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் போகிறாரு. போகும்பொழுது அங்கே ஒரு புலி கூட சண்டை போடணும் அப்படின்பொழுது சரி ஓகே அப்படின்ட்டு டைரக்டர் என்ன சொல்கிறாரு, சார் நிஜமான புலியை ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று எடுத்துக்கிட்டு மீதி பொம்மை புலி ஒன்று ரெடி பண்ணிவிடுவோம், பொம்மை புலி கூட நீங்கள் சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சி எடுத்துருவோம், நிஜமான புலி சாத்தியம் இல்லைன்னு எம்ஜிஆர் ஒத்துக்கவே மாட்டேன்றார். இது ரொம்ப இதுவாக இருக்கும், நிஜமான புலி கூட நான் சண்டை போடுறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாகிடுச்சு. என்னங்க அப்படின்னு, சரி பண்ணுறேன் நான் இந்த இது க்ளோஸ்அப்பில் ஒரு ஷாட்டு, அப்போ பொம்மை புலி கூட, அப்புறம் நிஜ புலியை காலில் காட்டுறது, இதெல்லாம் வேணாம்,
நிஜமான புலியை கொண்டு வாங்க, நான் நடிக்கிறேன், அதை நான் என்ன வேணால் பார்த்துக்கிறேன்னு ஜெமினி சர்க்கஸில் சங்கர் அப்படின்ற ஒரு பழக்கப்பட்ட ஒரு புலி, அந்த புலியை கொண்டு வந்து ட்ரெயினரோட அதுக்கு எம்ஜிஆர் கூடலாம் அப்படி கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் பழக்கெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி ஓகேன்னு ஷார்ட் எடுக்க போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த புலி மிரள ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த கேமரா லைட்டு அது வித்தியாசமாக அந்த சவுண்டு எல்லாம் இருக்குது, அது மிரள ஆரம்பிச்சு அந்த ட்ரெயினர் சொல்கிறது கேட்க மாட்டேங்குது. அந்த ட்ரெயினருக்கு கொஞ்சம் இதுவாகிடும் பிறகு, சார் வேணாம், ரிஸ்க் வேணாம், புலி என்ன வேணாலும் பண்ணிடும், ஏன்னா புலியை வாயும் கட்ட முடியாது, என்ன வேணாலும் பண்ணிடணும்னா எம்ஜிஆர் விடாப்புடியா இல்லைங்க, அந்த புலி கூட இன்னும் ஒரு நாள் நான் பழகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாள் பழகிறாரு. பழகி அடுத்த நாள் அந்த காட்சி எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு அந்த காட்சி பிரமாதமாக வந்துருச்சு. வந்தது எம்ஜிஆரோட கட்ஸ்ன்னு அந்த யூனிட்டே நின்று கை தட்டுது. அந்த ட்ரெயினரே அந்த அளவுக்கு பார்த்து வேந்து போயிட்டார். ஏன்னா எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. அது நிஜ புலி கூட அப்போலாம் அந்த வசதியெல்லாம் இல்லை, கிராஃபிக்ஸ் வசதிலாம் இல்லை, இல்லை புலிக்கு எதனா கை காலை கட்டி கூட எடுக்கிற அந்த மாதிரியான ஷாட்லாம் இல்லை, டெக்னிக்கல் இல்லாத காலகட்டம். அப்போ என்ன ஆகி போச்சு, இந்த படம் வந்த உடனே எம்ஜிஆர் கொடுத்த முதல் அறிக்கை என்னன்னா, தயவு செய்து இது மாதிரி யாரும் வந்து வனவிலங்குகளிடம் போய் இந்த மாதிரியான ஒரு சண்டையெல்லாம் போடுற வேலை வச்சுக்காதீங்க, ஏன்னா நம்மளுங்க பண்ணுவாங்க. எம்ஜிஆரே போய் புலி கூட சண்டை போட்டாருன்னா நாம் வந்து ஒரு கரடி கூட சண்டை போடுவோம் அப்படின்னு ரேஞ்சில் இறங்குவாங்க. அது எம்ஜிஆர் மிக சரியாக அதுதாங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு உடனே ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு செய்தியாக ஒன்று கொடுக்குறாரு. இதுமாதிரி ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள், புலே பகாவலி படம் வந்து பிரமாதமாக வந்திருக்குது, அதனுடைய வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம். இதில் வந்து புலி சண்டை நிஜமான புலி சண்டை தான், நிஜமான புலி கூட தான் சண்டை போட்டிருக்கேன். ஆனால் பயிற்சியாளரை வைத்து ரிஹர்சல் பார்த்து அது எடுக்கப்பட்ட அந்த காட்சி அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரிஸ்கான ஒரு காட்சியாக தான் அது எடுத்திருக்கிறோம். நீங்கள் யாரும் அதை போய் எதுவும் போய் முயற்சி பண்ணி விடாதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுதாங்க வந்து இதுதான் சினிமாவுடைய பவர் அப்படின்னு. அப்போது புலே பகாவலி காலம் வேற, இப்போ 2024 இந்த காலம் வேற. இந்த காலத்துலேயும் ஒரு செல்ஃபோனை எழுதி ஒரு கதாநாயகனிடம் ஒரு கதாநாயகி கொடுக்குறான்னா அந்த கதாநாயகியோட நிஜமான செல்ஃபோன் நம்பர் தான் நினச்சிக்கிட்டு ஒரு நபரை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சினிமா என்னன்னு தெரியல. இதுதான் சினிமாவுடைய வலிமையே வந்து. நீங்கள் வந்து காலங்கள் என்ன தான் மாறினாலும், சினிமாவுடைய வடிவம் மாறினாலும், இந்த நம்பர் சாய் பல்லுவுடைய நம்பர் தான் சொல்லி அந்த இன்ஜினியரிங் மாணவரை போட்டு வாட்டுன்னு வாட்டியிருக்காங்க. இப்போ வந்து 1,10 லட்சம் ரூபாய் எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு அவர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு. இதுக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸு இல்லை இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. ஒருவேளை அந்த மாணவனுடைய இடத்திலிருந்து யாராவது இருந்திருந்தால் இந்த டார்ச்சர், ஏன்னா அவர் ஒரு இதுவாக சொல்லிட்டு போகிறாரு, அதை அனுபவிச்சாதான் தெரியும். எனக்கு என்னன்னா, இந்த எழுதினவங்க ஒரு நம்பர் கம்மி பண்ணி எழுதியிருக்கக்கூடாதா, இது யார் பண்ண தவறு, டைரக்டர் பண்ண தவறா அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ண தவறான்னு தெரியல. இதற்கு ஒரு முடிவு தெரியும்னு நான் நம்புகிறேன். சினிமா என்ற ஊடகம் மிகப்பெரிய ஊடகம் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.